வெள்ள வாடா, இறங்குடா. 286 கிராமம், 1786 ஊராட்சி, 33 பேரூராட்சி, 8 நகராட்சி, 16 தாலுகா, 3 மாவட்டம், 20 எம்எல்ஏ, 4 எம்பி, 3 மாநில மந்திரி, 2 மத்திய மந்திரி. இவங்க எல்லாம் பண்ண முடியாதங்க. வேணா சொன்னா கேளு, என்ன பத்தி தெரியாது. ஏய், நீ என்னடா பெரிய ஐயா வேணான்னு ஒதுக்குறது எடுத்து செய்யறதுக்கு நீ யாரா? போலீஸா? டேய், போலீஸ்னா ஸ்டேஷனுக்கு போகணுமா, சம்பளம் வாங்கணுமா, கொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருந்த மாதிரி இருக்கணும். அதை விட்டுட்டு போலீஸா? பிரச்சனைன்னு யார் வந்தாலும், ஏன் நாளைக்கு உன் பொண்ணே ஒரு பையனை எடுத்து வந்து கல்யாணம் பண்ணி வைனாலும் பண்ணி வைப்பேன்டா நானு. உன்னால என்ன பண்ண முடியும்? என் பொண்ணு இப்படிதான் வெட்டுவேன், இப்படிதான் வெட்டுவேன். அண்ணே, ஹோட்டல்லாம் சுத்தமா இருக்கா? எல்லாம் கிளீனா இருக்கு. குடிக்கிறது கேன் வாட்டர் தானே? எப்பவும் கேன் வாட்டர் தான். என்ன கேன் வாட்டர் இல்லாம எந்த ஹோட்டல்ல நான் சரி சரி. ஐயோ, என்னென்ன குடியார பையெல்லாம் கடைக்குள்ள விட்டுருக்கீங்க? நாளைக்கெல்லாம் குடியார வந்தானா நான் கடைக்குள்ள வர மாட்டேன். தம்பி, இலைய போடுங்க. என்னண்ணா சாப்பிடுறீங்க? 4 புரோட்டா வைங்க. நம்ம கடையில பூரி ஃபேமஸ்ண்ணா. கிழங்கோட சாப்பிட்டா சும்மா சூப்பரா இருக்கும். தம்பி, நல்லா மைண்ட்ல வச்சுக்க. நான் கேட்டதை தான் நீ கொடுக்கணும். புரோட்டா வை. சரிங்கண்ணா. பூரி ஃபேமஸ், பெரிய பாம்பே விலாஸ் ஹோட்டல். வை வை. அண்ணன் கேக்குறதெல்லாம் குர்ரா. சரிங்க முதலாளி. சொல்லுங்க, சொல்லி பழக்குங்க. சால்னா கொண்டு வா. ஊத்து. போதும். தம்பி, இங்க வாடா. அடுத்து என்ன சாப்பிடுறீங்க? ஒரு முருகலா நெய் ரோஸ்ட் போட்டு வா. அண்ணே, நம்ம கடையில அடை தோசை அட்டகாசமா இருக்குண்ணே. தம்பி, திரும்ப திரும்ப சொல்றேன், நான் கேட்டதைத்தான் நீ கொடுக்கணும். நீயா ஒண்ணு செய்யக்கூடாது. டேய், என்ன கேக்குறாங்களோ அதை மட்டும் குர்ரா. சரிங்க ஓனர். கேட்டியா? கேட்டியா? போ போ போ. மரமண்டைக்கு கல் தோசை நெய் தோசை வித்தியாசத்துல எப்படி திங்குது பாரு. அண்ணே, 55 ரூபா பில்லு. தம்பி, உனக்கு என்ன மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கா? ஒரு தடவை தான் நான் சொல்லுவேன், நான் கேட்டதை தானே நீ கொடுக்கணும். ஆமாண்ணே. இது என்னடா இது? சாப்பிட்டதுக்கான பில்லு. சாப்பிட்டதுக்கு பில்லு நான் கேட்டனா? இல்ல, அது வந்து அப்புறம் கொண்டு வந்திருக்க. ஓனரையா, இந்த ஆள் பிரச்சனை. ஐயோ, இவனோட பெரிய ரோதனையா போச்சு. கடைக்கு வந்த கஸ்டமர்ட்ட என்னடா பிரச்சனை? ஐயா, சாப்பிட்டதுக்கு பில்ல கொடுத்தா பில்ல நான் கேட்டனாங்கிறாரு. என்ன முறப்பு? போங்க சார். என்னைக்குமே கஸ்டமர் கேட்டதை கொடுத்து பழகுங்க, சும்மா பில்லெல்லாம் கொடுக்காதீங்க. ஐயோ ஐயோ, என்னென்ன பில்லெல்லாம் கொடுத்துருக்காரு. அண்ணே, பொதுமக்கள்லாம் இருக்காங்க, அப்படியே உள்ள போயிடலாமா? இந்த கடையில மாவு கல்லுல ஆட்டுறீங்களா, கிரைண்டர்ல ஆட்டுறீங்களா? கல்லுல தான் ஆட்டுறோம். கல்லுல தான்? ஆமா. அப்பாடா, வாங்கனே ஆட்டுறேன், வாங்கனே ஆட்டுறேன், வாங்க. ஐயோ, இங்க எதுக்கு வந்தீங்க? நான் உயிரோடு இருக்குது பிடிக்கலையா? பாத்தீங்கல்ல, யாருக்கோ கல்யாணம் பண்ணி வச்சு எஸ்ஐக்கு எந்துக்குதீனா? வேணாங்க. வேணாம், இங்க இருக்க வேணாம். வா, எங்கேயாவது போயிடலாம். உங்களுக்கு பயந்தா நான் ஊரை விட்டே கிளம்பிட்டேன். நீங்க என்னன்னா என்ன உலகத்தை விட்டு அனுப்பலான்னு பாக்குறீங்களா? என்னை விட்டு சாமி, நான் எங்கேயாவது போய் பொழிச்சுக்கிறேன். விட்டுட்டு போயிட்டேனா? உயிரோட இருப்பேன்னு நினைச்சியா? எங்கேயோ கொடுத்துக்கிட்டு செத்து வேண்டாம். முண்டோம் ஏன்டி இப்படி புத்தி கட்டி பேலையற? ஊர்ல வேற ஆம்பளை கிடைக்கலையா? நான் தான் கிடைச்சனா? கொழுப்பு அதிகமாயிடுச்சுன்னா போக வேண்டியதாண்டி. ஏண்டி என்ன வந்து சாவடிக்கிற? ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற?
ஊர்ல எத்தனை ஆம்பளைங்க இருந்தாலும் என் மானத்தை காப்பாத்தி மறுபிறப்பு கொடுத்தது நீதான்டா. அதனாலதான் உன்னையே சுத்தி சுத்தி வர. அது புரிஞ்சுக்காம கொழுப்பெடுத்து போய் அலையிறன்ட்டிய. என்னை எவ்வளவு வேணாலும் ஏசிக்க அடிச்சுக்கடா, ஆனா எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுறா. இங்க இருந்து என் அப்பன் கையால சாவ குடுக்கறதுக்கான உன்னை துரத்தி துரத்தி காதலிச்ச. உன் கூட 100 வருஷம் வாழணும்டா. அந்த 4 பேருக்கிட்ட விட்டுருந்தேன்னா அவங்க என்ன சாகடிச்சிருப்பாங்க. ஆனா நீ அவங்க கிட்ட போராடி காப்பாத்தி ஏன்டா இப்படி என்ன உயிரோட சாவடிக்கிற? நீ எனக்கு வேணும்டா, நீ எனக்கு வேணும். அறுத்துடு, அருடா, அரு. ஏன்டா யோசிக்கிற? அறுத்து கொள்ள. நான் உயிரோட இருந்தா தானே உனக்கு பிரச்சனை. அருடா, அரு. அசஞ்ச அறுத்துக்குவேன். நான் செத்தாலும் என் உசுறு உன்னையே தாண்டா சுத்தி சுத்தி வரும். நினைச்ச மாதிரி கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் அப்புறம்னா அப்புறம் உன்ன மாதிரி ஒரு அழகான பையனை பெத்துக்கணும். என்ன மாதிரி ஒரு அழகான பையனும் உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணும் பெத்துக்கணும். ஆசைய பாரு. 2 டசன் பெத்துக்கணும். சீ. ஹே சிவா, ஹே சிவா. சிவா, 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 சிவா. ஹலோ. ஐயோ. ஐயோ, என் குழந்தைய காண சாமி. பொம்பளை எல்லாம் சுடுகாடு பக்கம் வரக்கூடாது. நீயே வந்த? என் தம்பி வீட்டுக்கு முறுக்கு சுட்டு கொடுத்து அனுப்பிச்ச. என் பொண்ணை இதை காணையா? அதாதம்மா, ஐயாவே தன் பொண்ணு போன சோகத்துல அழுதுகிட்டு இருக்காரு. நீ வந்து இப்ப இங்க அழுதுகிட்டு இருக்கியே. தள்ளிக்க, ஐயா வர்றாரு. ஐயா சாமி, உங்களை விட்டா எங்களுக்கு யாரும் இல்லையா? பொண்ணை காணையா? எழுந்துருமா, எழுந்துரு, அழாத. இந்த பாரு, சொன்னா கேளு. நான் கணபதி எதுக்கு அந்த அம்மாவோட பொண்ணை காணோமா? ஹேய், இங்க வா. ஐயா, என் பொண்ணு. உன் பொண்ணு எங்கேயும் போல. அந்த ஐஸ் வண்டி ஓட்டான சிவராம அவனை இழுத்துட்டு ஓடி போயிட்டான். ஐயோ, என் பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்லையா? ஏய், சத்தம் போடாத.
அவங்க 2 பேரும் கிடைச்சாங்கன்னா வெட்டி புதைச்சிருவேன். ஐயோ வேணாம் சாமி, அவ எனக்கு சொல்லுங்க. ஒரே பொண்ணு சாமி. பேங்க் மேனேஜர் பேசுறேன். ஐயா இல்லீங்களா? இருங்க, பேங்க் மேனேஜர். நான் சொல்லு. ஐயா திருவள்ளூர் ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்திருக்காங்க ஐயா. அப்படியா? நிச்சயமா தெரியுமா? ஆமாங்க ஐயா, இப்பதான் சர்வர்ல பார்த்தேன்.